Jagadev. இன்னைக்கு நம்மளோட மைக்ரோவேவ் எஃப்ஏக்யூ பார்ட் 6. ஜென்ரலாக என்ன கேட்குற கொஷின்ஸு, ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் மைக்ரோவேவ் சாப்பிடலாமா, ஸ்பெஷலி ப்ரெக்னென்சியில் மைக்ரோவேவ் சாப்பிடலாமா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் மைக்ரோவேவ் சாப்பிடலாம். எதெல்லாம் சாப்பிடணும் அப்படி தெரிஞ்சதுக்கு முன்னாடி எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்லி, கேல், கேபேஜ், மஸ்டர்ட், ஆல்ஃபா இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து க்ரூசிஃபையர் ஃபேமிலிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹார்மோன் மேலே எஃபெக்ட் ஆகும். அதனால இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் சாப்பிடலாம்னா சன்ஃப்ளவர், பீஷூட், ஃபெனிக்ரிக், அம்ராந்தஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஃபு. நீங்கள் இதை சாப்பிடலாம். கிட்ஸுக்காகட்டும் ப்ரெக்னென்ட் லேடிக்காகட்டும் நீங்கள் மைக்ரோக்ரீன் கன்சியூம் பண்ணும்போது ட்ரஸ்ட் வர்த்தி சோர்ஸ்லேருந்து மைக்ரோக்ரீன் வாங்குங்க. கண்டெமினேஷன் இல்லாத மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு. நீங்களே வீட்டில் வளர்த்து சாப்பிடலாம். சன்ஃப்ளவர் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆன்சர் பண்ணுற முயற்சி செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.